வணக்கம் நண்பர்களே. ஈகிள்ஸ் ஸ்டடி சென்டர் தானிப்பாடி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். இப்போ நம்ம புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா குரூப் 4 டூ ஏக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச். இது வந்து ஜிஎஸ் பைலிங்குவல் இருக்கும், தமிழ் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட் எப்படின்னா, இதுக்கான ஷெடியூல் வந்து முன்னாடியே நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கான வீடியோக்களும் நிறைய நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சீங்கன்னா, அது இல்லாமல் அது கூட நீங்கள் அடிஷனலாக படிச்சீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏற்கனவே எக்ஸாம் இல்லை நீங்கள் கட்டாப்பில் போயிடுச்சு. அப்படி இல்லாட்டி இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் சரி இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ரொம்ப பேசிக்காகவும் எடுக்க முடியாது. ஏன்னா இது எக்ஸாம் வந்து அப்படி இருக்குது. நமக்கு சிலபஸ் நிறைய மாறி இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம சிலபஸை பற்றி டீகோட் பண்ண தேவையில்லை. இந்த டெஸ்ட் வந்து நம்ம எவ்ரி சண்டே வச்சுருக்கோம். இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கான கொஷின் நான் கொடுக்குறேன். நீங்கள் சும்மா அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுங்க. அடுத்தது நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு தெளிவாக பிளான் பண்ணலாம். நாட்கள் வந்து போயிட்டே இருக்கும். நம்மளால் யூகிக்கவே முடியாது. உதாரணம் சொல்ல போனால் அந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கடன்னு நடந்து முடிஞ்சு போச்சு. ரிசல்ட்டே வரப்போகுது. அதனால் வந்து டைம் வந்து ரொம்ப முக்கியம். போகிறது தெரியாது. அடுத்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா டிசம்பரில் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து நடத்திடுவாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி. அதனால அவங்களுடைய ஷெடியூல் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இந்த டாப் 20 பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 20 பிளேஸை பிடிக்கிறது தான் இந்த டெஸ்ட் பேட்சோட நோக்கமே. அதை மனசில் வச்சு தான் இந்த கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு வேலை சப்போர்ட் பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க அப்படின்னா இதற்கான ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷனோடய வீடியோ கொடுப்போம். நாங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்கள் விளக்கம் கொடுத்து நாங்கள் வீடியோ கொடுப்போம். நாளைக்கு கொடுக்க போகிற அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன, ஆன்சர் என்ன, அவ்வளோதான். வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு வேலை இது நல்லா போச்சு, நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நாங்கள் நல்லா விளக்கமாகவே கொடுப்போம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 11 டெஸ்ட்டு முழுமையாக நடத்தி முடிச்சிருவோம். இதை வந்து ஒரு ஆகஸ்ட் ஒரு செப்டம்பருக்குள்ளே நடத்தி முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த டெஸ்ட்டு. அதனால் விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். இதற்கான கொஷின் பேப்பர் வாட்ஸ்அப்பில் தான் நாங்கள் குரூப்பில் கொடுத்துருக்கோம். டெலிகிராமில் கொடுக்கல. டெலிகிராமில் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் லிங்க் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் டெலிகிராமில் போய்ட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் டெஸ்ட்டுக்கான அந்த ஷெடியூல் வாட்ஸ்அப்லையும் கொடுத்துருக்கோம், டெலிகிராம்லையும் கொடுத்துருக்கோம். ஏதாவது டவுட்னா நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம்.